மகர ராசி நபர்களுக்கு 2025 ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். பொதுவாகவே மகர ராசி நபர்களை பொறுத்தவரை மகரத்திற்கு பெருசா சப்போர்ட் செய்யக்கூடிய கிரகம் நம்பர் 1 சுக்கிரன், 2வது புதன், 3வது சனி ராசிநாதன் அப்படி வச்சுக்கலாம். 4வது ஃபைனலா ராகு என்ன பிளானட்டை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த காம்பினேஷன், 4 கிரகத்தோட காம்பினேஷனுமே கிட்டத்தட்ட ராசிக்கு 3ஆம் இடத்தோட இந்த திருப்பம் கிடைச்சிருக்கு. அதாவது ராகு கிட்ட சனி, சுக்கிரன், புதன் 3 கிரகம் சேர்ந்து கிரகணமாகி இந்த 3 கிரகத்தோடைய வேலையையும் பவரா செய்யக்கூடிய அமைப்புல ராகு இருக்கும். இதோட பலன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி நபர்களுக்கு ராகு தான் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேற எந்த பிளானட்டும் கொடுக்காது, ராகு மட்டுமே கம்ப்ளீட்டா. புதன் என்ன தரும், சுக்கிரன் என்ன தரும், சனி என்ன கொடுக்கும், எல்லாத்தையுமே சேர்த்து ராகு தான் கம்ப்ளீட்டா பலனை கொடுக்கும். ராகு என்ன கம்ப்ளீட்டா பலனை கொடுக்கும், அதை எப்படி மகர ராசி நபர்கள் புரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ராகு ஒரு நுட்பமான, கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான ஒரு கிரகம். அது கொடுக்கறதும் அப்படிதான் கொடுக்கும், எதையுமே நேரடியாக கொடுக்காது. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அபாரமான பிரம்மாண்டமான ஒரு நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கும். சனி பயிற்சி நடந்துடுச்சு இல்லையா? இப்போ மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல ஒரு நன்மை காத்துக்கிட்டு இருக்கும். அந்த நன்மையானப்பட்டது அடுத்தவங்களுக்கு நன்மையே இல்லையோ, மகர ராசி நபர்களுடைய பர்சனலுக்கு அது நன்மையா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு பாம்பு புத்துக்குள்ள போறது பாம்புக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி, வெளியில இருந்தா பாம்பு அடிச்சிருவோம். அந்த மாதிரி மகர ராசி நம்மளோட லைஃப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய பர்சனல் வாழ்க்கையில ஒரு இம்பார்ட்டண்ட்டான நன்மையை எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நன்மையை தான் ராகு கொடுக்கும். இது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் வராது. ஸோ இது நேரடியாகவும் வராது, மறைமுகமாக தான் கிடைக்கும், நுட்பமாக கிடைக்கும். ஐடியாவெல்லாம் பண்ண முடியாது, இப்படி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஐடியா பண்ண முடியாது. ஒரு டைமென்ஷன் இருக்காது. எப்படி வேண்டுமானாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை எப்படி வேண்டுமானாலும் ஜெயிப்பது அப்படிங்கிறது, குறுக்கு வழியில் ஜெயிப்பது, நேர்மையற்ற வழியில் ஜெயிப்பது, சுத்தி வளைச்சு போகாம ஷார்ட்கட்ல போய் ஜெயிப்பது, கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல ஜெயிப்பது, பின் விளைவுகளை பத்தி சிந்திக்காம அதுல ஜெயிப்பது. ஜெயிக்கிறது மட்டும்தான், தோல்வி கிடையாது. ஏன்னா புதன், சுக்கிரன், சனி எல்லா கிரகத்துடைய பவரையும் ராகு வாங்கி வச்சிருக்கு. அந்த ராகு இந்த மாதிரி விஷயத்தை தான் செய்ய போகுது. எல்லா கிரகத்துடைய 3 கிரகத்துடைய பலனையும் கலப்பு பலனா செய்யணும்னாக்கா இது இப்படிதான் செய்யும். என்ன ஒண்ணு, மகர ராசியில சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும். 3 நட்சத்திர நபர்கள் கலந்ததுதான் மகர ராசி. உத்திராடம், திருவோணம், ஃபைனலா அவிட்டம். இது 3மே ராகுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலனையே நீங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சி இந்த மாசம் தானா, இந்த வருஷம் தானா, அடுத்த வருஷம் தானா, அதுல ஒரு குழப்பத்துல உட்காந்துருப்பீங்க. எல்லாமே கிளியரா வந்துடணும். நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே கிளியரா நீங்க வந்துடணும். இப்போ மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல ஒரு எதிர்பாராத வண்ணா டர்னிங் பாயிண்ட், நன்மைகள், இல்லை பெரிய நன்மைகள், எதிர்பாராத நன்மைகள், இல்லை நீங்கள் இப்படிதான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அது வேற மாதிரியே ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கே கை கொடுக்கும். இழந்ததை திருப்பி பிடிக்கிறது, இல்லை ஒரு பெருசாக ஒரு விஷயத்தில் இறங்கி அதில் ஜெயிக்க பார்க்கறது, யார் எப்படியாச்சும் சவகாசம் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ புதுசாக ஏதாச்சும் சவகாசம் கிடைச்சி அந்த சவகாசம் உங்களுக்கு பெரிய அளவு காப்பாற்றுவது, இந்த மாதிரியான எல்லாமே லீகலாக கிடைப்பதற்கு பதிலாக இல்லீகலாக மறைமுகமாக நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்க நேர்மை லீகலா வரும்,
நான் இதை செஞ்சால் அது வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரிலாம் நடக்காது. ஸோ ராகுங்கிறது ஒரு வித்தியாசமான கிரகம். நம்மளோட பிளானுக்கு இதெல்லாம் ஏற்ற மாதிரிலாம் அது நடக்காது. இப்போ எந்த டைமென்ஷனே கிடையாத ஒரு கிரகம். ஒரு இருட்டான கிரகம். பல பேருக்கும் பகலில் கிடைப்பது போல நைட்டில் கிடைக்கும். ஒரு நல்ல செய்தி கிடைக்குன்னா கூட நைட்டில் தான் ஃபோனே வரும், இப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷார்ட்கட்டில் போகிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான நல்ல மாதம் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை.